இப்போ இருக்கிற இந்த 2025 கரியருடைய உங்களுடைய இந்த பீக் பார்க்கும்போது, ஒரு வருஷ டிஎன்பிஎல் போதும் எந்த ஒரு பிளேயருக்குமே. உங்கள மாரி ஒரு கேலிபர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டிண்ட்ட காட்டுனா உடனடியா எவ்ரி ஐபிஎல் டீம்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் யூ அந்த மாதிரி. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் அண்ட் ஐ வாண்ட் டு சீ யூ இன் சிஎஸ்கே தேங்க்யூ. பர்சனலா. ஏன்னா வந்துட்டு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான் மிஸ்ஸிங் ஆக்சுவலா. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்கிறாரு, நூர் அகமது லெஃப்ட்ல போடுறதுக்கு இருக்கிறாரு, ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல. வருண் சக்கரவர்த்தி வந்து சிஎஸ்கேக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லாருமே. எல்லாருக்குமே ஓகே நம்ம இந்தியாவில் நிறைய மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் உருவாக்கணும், எல்லா டீமுக்கும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த டிமாண்ட் அதிகமாக வரது கேன் யூ சீ தட்? ஐ கேன் see that பிகாஸ் ஸ்கவுட்ஸ்லாம் வருவாங்க எல்லா டிஎன்பிஎல் மேட்ச்க்கு. பட் நம்மளுக்கு தெரியாது யார் பார்க்குறாங்கலாம் தெரியாது. அதை பற்றி போடல. இப்போ இந்த டிஎன்பிஎல் நல்லா பண்ணணுன்னு இருக்கு. பட் ஆஸ் யூ செட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்கும். பட் ஆனால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் யார் நல்லா கன்சிஸ்டண்டாக போடுறாங்க. சம்படி யூஸ் காட் சம் எலிமெண்ட் ஆஃப் ஒரு டவுட் இன் ஒரு பேட்ஸ்மேன்ஸ் ஹெட். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஐம் நாட் சேயிங் தட் உடனே இதை பார்த்து அப்படி எடுப்பாங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் a chance for anybody to get to the IPL. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் மை செல்ஃப். வில் சி, வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க.